ஆக்டர் பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லைக்கே படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து போஸ்ட்போன்ட் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்குங்க. அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி படத்தை போஸ்ட்போன் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த எல்லைக்கே படத்தை எத்தனை தடவை தான் போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஏப்ரல் 3ஆம் தேதி வருது அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ஏப்ரல் 3ஆம் தேதி வர மாதிரி இருந்த லீடரு, காய்தாஸ் 2 இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகி ஏப்ரல் 10 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப மறுபடியும் எல்லைக்கே படம் வந்து ஏப்ரல் 10 போகுது அப்படின்னா, அப்ப அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போஸ்ட்போன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லைக்கே படத்தை தாண்டி ஆக்டர் மோகன்லாலுடைய திருஷ்யம் 3 இந்த படமே போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படிங்கிறத அபிஷியலா பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த திருஷ்யம் 3 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா மே 21ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ப்ரோ மே 21 அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே 21ஆம் தேதி ஆக்டர் மோகன்லால்டே பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்க கேரளால வந்து எலெக்ஷன் டைம் வேற. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மே 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தலைவர் 173 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டரான சிபி சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் லுக்குக்காக ஏகப்பட்ட டிசைன் பிளான் பண்ணாராமா. அந்த வகையில 83 டிஃபரெண்ட் லுக்ஸ்ல ரஜினி வந்து போட்டு பார்த்திருக்காங்க. சோ அதுல இப்ப ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்காக ஒரு 3 யூனிக் ஸ்பெஷல் லுக்ஸை சிபி சக்கரவர்த்தி செலக்ட் பண்ணிருக்காராமா. சோ 83 லுக்ல இருந்து ஃபைனலா இப்ப 3 லுக்கை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுல ஒரு லுக் தான் இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட லுக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் யூனிக்கான லுக்ல வர போறாரு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. சோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சேப்பா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கேண்டிடேட் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால ஏகப்பட்ட இடத்துல ஓவர் செக்கிங்காவுமே இருக்கு. சோ அந்த வகையில இப்போ ரீசெண்டா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல நிறைய ரைபிள் கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல் பண்ணிருக்காங்க. சோ விசாரிச்சப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் டம்மி கன்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏதோ ஒரு படத்தை ஷூட்டிங்காக பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ லோகேஷ் கனகராஜ் இப்ப ஹீரோவா நடிச்சிருக்கிற டிசி அந்த படத்துக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ டிசி படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு. படத்தோட ஃபுல் ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் மிட்டுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இதுக்கு அடுத்து லோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஏயு 23 அந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போறாரு. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட பெரிய ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஜூலை மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் செல்வராகவன் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு. அதாவது புதுப்பேட்டை பார்ட் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ஒரு வழியா செல்வராகவன் பாத்தீங்கன்னா இந்த புதுப்பேட்டை பார்ட் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை முடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த புதுப்பேட்டை பார்ட் 2 படத்தை எடுப்பாங்க. ஆனா எப்ப எடுக்க போறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஏன்னா இப்ப தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லைனப் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் முடிச்சிட்டு தான் பாத்தீங்கன்னா புதுப்பேட்டை பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த அப்டேட்டை கேட்டு ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குப்பா பார்ட் 2 எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ் சினிமால இந்த பார்ட் 2க்கு சாபம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் செல்வராகவனை பொறுத்த வரைக்கும் புதுப்பேட்டை பார்ட் 2 அண்ட் 1001 பார்ட் 2 இந்த ரெண்டுத்தையுமே கண்டிப்பா எடுத்தரணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அமேசான் பிரைம் வந்து இந்த படத்தோட டீல வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மேபி டீல் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டீல் வந்து கேன்சல் ஆயிடுச்சாமாங்க. சோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடி மேல் அடி அப்படிங்கிற மாதிரி அடி விழுந்துட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வாரமே இந்த ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஆக்டர் சூரியுடைய 7வது ப்ராஜெக்ட அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன ப்ராஜெக்ட் தான். இன்று நேற்று நாளை அயலான் படத்தை டைரக்ட் பண்ண டேரக்டர் ரவிக்குமார் அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ இது போக இந்த படத்துடைய கதையை பத்தியுமே
அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 2015ல சென்னையில வந்த வெள்ளத்தை வச்சுதான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர்லயே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டர்லயே பார்த்தீங்கன்னா பிளட் ஃபாலோட் தி ஃப்ளூட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ஒரு சூப்பரான ஸ்டோரியா அது இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப சூரி வந்து பார்த்தீங்கன்னா மண்டாடி படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. மண்டாடி படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏப்ரல் எண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நீங்க இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.